Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தினதன். NEET National Eligibility Cum Entrance Test அப்படிங்கிறது MBBSக்கு மட்டும் கிடையாது. BDS, ஆயுஷ் அதையும் தாண்டி ஆல் இந்தியா கோட்டா வெட்டினரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ட் BSc நர்சிங் இன் ஜிப்மர் அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்றதுக்கு நீட்டுங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ தட் நமக்கு நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மே 5ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் நான் நீட் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, படிக்கல, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வாரம் OMG இட்ஸ் ஃப்ரைடேல நம்ம கடன்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்றுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அது உங்களோட ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்கும். அதை எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் கடன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யூஸ்வலாக OMG இட்ஸ் ஃப்ரைடேல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சர்வே கொஷின் நம்ம டெலிகிராம் சேனல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் அதில் நம்ம யூஸ்வலாக டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ்லாம் போடுவோம். அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட அந்த சர்வே கொஷின் என்ன அப்படின்னா, ஹவு மச் போர்ஷன் ஹேவ் யூ கவர்ட் ஃபார் நீட் 2024 அப்படின்னு கேட்டதுக்கு 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நீட் 2024க்கு சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு 8% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் 19% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலபஸில் 75% மேலே கவர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு இருக்காங்க. 30% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50% மேலே நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25% மேலே நான் போர்ஷன் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25%க்கும் குறைவாக தான் நான் போர்ஷன் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் வந்திருக்க ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஓட்ஸ் 1878 ஓட்ஸுக்கு நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு, டோட்டல் ஓட்ஸுக்கு. ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 25% ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஒன்றுமே படிக்கலைங்கிற ஃபீல்டில் இருக்காங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வருது, எப்படி நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறது, இந்த பயமே நம்மளை படிக்க விடாமல் தடுக்கும். இன்னும் ஒன்றுமே படிக்கலை அப்படிங்கிறது, நம்மளால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது நம்ம படிக்கிற வேகமும் தடப்பட்டு போகும். அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நீங்கள் தனி ஆள் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நினச்சிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அந்த ஓட்டிங்கில் 25% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 25% போர்ஷன் தான் கவர் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தனி ஆள் கிடையாது, ஒன்றுமே படிக்கலைன்னா கூட. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கூட இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாலே நமக்கு ஒரு குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தோணும், ஓ நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா, அப்போ நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இப்போ உங்களுக்கு தேவையானது தன்னம்பிக்கை. ரொம்ப 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 முக்கியம். உங்களால் முடியும், 4 மாதம் தான் இருக்குது, 3.5 மாதம் தான் இருக்குன்னா கூட நான் படித்து கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன நான் தயார் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடினமாக உழைக்கணும். நிறைய ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், அதோடு சேர்ந்து நல்லா படிக்கணும். ஆக்டிவ் லேர்னிங் அப்படிம்பாங்க. 1/2 மணி நேரம் படித்தாலும் உபயோகம் உள்ளதாக நிறைய படிக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணிடணும். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது முதல்ல ஈஸியாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்லாம் படிச்சுட்டு அந்த லிஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கோம் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் மாடரேட் படித்தாலே உங்களுக்கு வந்து 80% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அப்புறம் டிஃபிகல்ட்டுக்கு போங்க. தென் இந்த 3 இருந்துச்சுனாலே, தன்னம்பிக்கையோட ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் நாட்கள்லேயே கொஞ்சம் மந்த்ஸ்லேயே அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் ஜீரோ. என்ன சார் சொல்ல வரீங்க, ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நீட் எக்ஸாம்னால் என்னன்னே தெரியாத ஆள் கிடையாது. நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தாலும் சரி, நீட் சிலபஸ்க்கு அதை CBSE போர்டில் எக்ஸாக்ட் அந்த டெக்ஸ்ட் புக் இருக்கிற அந்த CBSE போர்டில் படித்தாலும் சரி, நல்லா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, மோஸ்ட்லி டாபிக்ஸ் எல்லாம் கான்செப்ட்லாம் சேம் தான். ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு CBSEயில் படிக்கிறவங்களுக்கு கவலை இல்லை. சேம் புக், சேம் கான்செப்ட், சேம் சிலபஸ், ஈஸியாக அவங்க 2-in-1 படிச்சுட்டு போகிறாங்க. பட் ஸ்டேட் போர்டில் படிக்கிற நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் படிச்சுக்கணும், அதே சமயத்தில் நீட்டுக்கு நாங்கள் தனியாக அதை வேறு NCERT எடுத்து வச்சு படிக்கணுமா அப்படின்னா, NCERTயில் இருக்கிற சிலபஸ் தான் உங்களுக்கு நீட்டுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஸ்டேட் போர்டில் NCERTயில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கான்செப்டும் கவர் ஆகியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ், சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ், அது மட்டும் அதை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கணுங்க.
அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. சரி, யூ நோ த பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 0 கிடையாது. நீங்கள் 10th வரைக்கும் சூப்பராக படிச்சிங்க, 11th நீங்கள் பாடம்லாம் கவனிச்சிங்க, 12th பாடம்லாம் கவனிச்சிங்க. ரிப்பீட்டர்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் 11th 12th எல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கல, ரிவைஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கல கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அண்ட் டவுட்ஸ் இருக்குது. என்ன சார் கன்ஃபியூஷன் டவுட்ஸ்னு 2ஆக பிரிச்சிருக்கீங்க? கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் சிலபஸ். இதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஆட் பண்ணியிருக்காங்க, இதை ஆட் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருந்ததுன்னா சிலபஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் புது சிலபஸை வச்சு கம்மியாக இருக்கிறத படித்தாலும் சரி, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது, கம்மியாக இருக்குது, இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, கன்ஃபியூஷனுங்கிறது உங்களை படிக்க விடாமல் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் காணா போயிடும். கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க 100% NTA ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய NMC வெப்சைட்டில் இருக்க சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டில் இஃப் யூ ஹேவ் டவுட் இன் சம் டாபிக்ஸ், சில சாப்டரில் இப்போ மார்ஃபாலஜியில் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்குன்னா படிச்சுடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. காக்ரோச் இருக்கா இல்லையா? இருக்குது, படிச்சுடுங்க. 100% காக்ரோச்சும் இருக்குது, ஃப்ராகும் இருக்குது, படிக்கணும். அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் இருக்கா இல்லையா? படிச்சுடுங்க. அப்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே போல் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் படிக்கிறத அப்படியே பயங்கரமாக பாதிக்கும். கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. மே 5ஆம் தேதி 100% நீட் யூஜி நடக்கும். டவுட்ஸ் அப்படிங்கிறது பாடத்தில் வருது. பாடம் படிக்கும் போது சில கொஷின்ஸ்லாம் புரியல, சில கான்செப்ட்லாம் புரியல அப்படிங்கிறது. ஸோ அந்த டவுட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் டீச்சர்ஸ்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருப்பி படிக்க வந்துடுங்க. ஸோ டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால் நீங்கள் 0 கிடையாது. அதை ஓவர் கம் பண்ணிட்டாலே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ஹீரோ ஆகிடுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்ட் திங், நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணல, அதனால தான் நீங்கள் 0வா இன்னும் ஒன்றுமே படிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலே வருது. ஸ்டார்ட் இமீடியட்லி. இப்போவே நீங்கள் இதை ஆரம்பிங்க. எதை? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா ஆரம்பிங்க. நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு படிச்சுக்கணும். அண்ட் சாப்டர் வைஸ் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் பண்ணுங்கள். கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, கான்ஃபிடென்ஸும் வந்துடும். நீங்கள் 0 இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். யூ ஆர் கம்பேரிங், தட்ஸ் வை நான் ஒன்றுமே படிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நல்லா பாருங்கள், கம்பேரிசன் அப்படிங்கிறது உங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் கம்பேரிசன் அப்படிங்கிறது உங்கள் தன்னம்பிக்கையை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரையும் உங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்கள் மார்க் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ, அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 30 மார்க் 40 மார்க் ஜாஸ்தி ஆகணும். அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 5 to 10 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் ஜாஸ்தி ஆகணும். இப்படி மீனிங்ஃபுல் கோல் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த மார்க்கில் அடுத்தடுத்த எக்ஸாமில் கொஷின்ஸ் நல்லா அட்டன் பண்ணி மார்க்கை மீனிங்ஃபுல் கோல் வச்சு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா 100% ப்ராக்ரஸ் இருக்கும். டோன்ட் கம்பேர் யூ வித் அதர்ஸ். அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி கம்பேர் பண்ணுனா ஒன்றுமே படிக்கல, நமக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிற ஃபீல் வரதா செய்யும். கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஃபீலிங் போயிடும். யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு நல்லா தெரியும், 8th படிக்கிற வரைக்கும், 7th படிக்கிற வரைக்கும், 6th படிக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்தீங்க, நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க, டீச்சர்ஸ்க்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க. திடீர்னு 10th வந்தது என்ன ஆயிடுச்சு, டீச்சர்ஸ்க்குலாம் எதிரியாக மாறிட்டீங்க. 11th 12th வந்தது என்ன ஆயிடுச்சு, எல்லா டீச்சர்ஸையும் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, படிக்காத ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டீங்க. ஹோம்ஒர்க்கில் இர்ரெகுலாரிட்டி வந்துருச்சு, படிக்க சொல்லிட்டு வந்தால் படிக்கிறதே இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணுறதுல கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, இந்த வாரம் இந்த டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஸ்டெப்பே எடுக்கிறதில்ல. ஏன், என்னாச்சு? பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் திடீர்னு எங்கே இருந்தோ வந்துருச்சு. அது பாட்டு கேட்குறதா இருக்கலாம், படம் பார்க்குறதா இருக்கலாம், உட்காந்து அரட்டை அடிக்கிறதா இருக்கலாம். அது எல்லாத்தையும் தூர வச்சுட்டு ஸ்டடி சம்மந்தமான ஃபன் ஆக்டிவிட்டீஸில் இறங்குங்க வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வீக்னஸ் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்கள், வாடா நம்ம நீட்டுக்கு படிக்கலாம், நான் ஒரு 50 கொஷின் ஒன்று கேட்குறேன், நீ அந்த 50 கொஷின் என்னை கேளு, யார் அதிக கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறோமோ அவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து சாக்லேட் வாங்கி தரணும். இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா
2 பேரோட வாழ்க்கையும் முன்னேறும் அப்படிங்கிறது, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் முன்னேற்ற பாதையில் போவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெடியூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள். என்ன சார் ஃப்ரெண்டை வச்சு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ண சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை குறைக்க சொல்கிறீங்க, உங்களை ஸ்பாயில் பண்ணுறதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் மனசார யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட சொல்லும். ஆமாம், உன் நட்புகளால் தான் நீ நாசமாக போகிற அப்படின்னு அதுவே உங்ககிட்ட பேசும். ஆனாலும் நட்புகளை நம்மளால் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் போக விரும்பலன்னு அர்த்தம். நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் நிறைய குழந்தைங்கக்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது தான். நான் 5th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 5th படிக்கிறப்போ என் கூட யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்க 6th வரல. 10th வரைக்கும் என் கூட யாராக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்க 12th வரல. 12th யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்க காலேஜில் இல்லை. யூஜி படிக்கும்போது யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்க பிஜியில் இல்லை. பிஜியில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க பிஎட்டில் இல்லை. பிஎட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எம்எட்டில் இல்லை. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்க யாருமே என் கூட இல்லை, புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. வேறு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போனால் ஒர்க்கிங் பிளேஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அதோட நிறுத்திட்டாங்க. இன்னும் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டெம்ப்ரரி. ஈவன் நீங்கள் ரத்தமும் சதையும் நகமமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் பாத்தில் பிரிஞ்சு போக வேண்டி இருக்கும். அப்படி எப்பயோ பிரிஞ்சு தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு, அதனால் நம்ம படிப்பு கெட்டு போகணுமா? உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க உங்களை படிக்க தூண்டுறவங்களாக இருக்கணும். உங்கள் படிப்பை ஸ்பாயில் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் படிங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்ணில் தண்ணி வர பேசுகிறவங்க உங்கள் நல்லதுக்காக பேசுவாங்க. இனிக்க பேசுகிறவங்க நீங்கள் நாசமாக போகணுன்னு பேசுவாங்க. அதனால் தயவு செய்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை குறைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு படிக்கிறதுல டைம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் 0 இல்லை ஹீரோ ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் ஒன்றுமே படிக்கல அப்படிங்கிற திங்கிங்கும் உங்களை விட்டு ஓடிடும். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங், ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.